பொதுவாகவே மற்ற ஹீரோக்களுடைய படங்களின் ரிலீஸின் போது தான் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை ஒரு சில நிறுவனங்கள் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அஜித் படத்திற்கு அது போன்ற பிரச்சனை வந்திருக்கு. அதுவுமே காரணம் அஜித் விடாமுயற்சி திரைப்படம் தான். அதாவது நம்ம அஜித் நடிப்புல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் தேதியை நிறைய வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனால ரசிகர்களுமே ஒரு கட்டத்துல அப்செட் ஆகிட்டாங்க. உறுதியாக ஒரு டேட் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கடுப்புமே ஆகிட்டாங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வழியாக கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆச்சு. அதற்கு முன்னாடி பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு நிறைய போஸ்டர் எல்லாம் வெளியிட்டு ரசிகர்களை கடுப்பேத்திட்டும் இருந்தாங்க. இவங்க பண்ண விஷயம் இது மட்டுமல்ல. குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ் தள்ளி போனதுக்குமே விடாமுயற்சி படம் தான் காரணம். குட் பேட் அக்லி ரிலீஸ் பாத்தீங்கன்னா முன்பு பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படக்குழு பாத்தீங்கன்னா பக்கவாக ஒர்க் பண்ணி பொங்கல்ல ரிலீஸ் பண்ணுவதாக இருந்தது. திடீர்னு விடாமுயற்சி படக்குழு நாங்க பொங்கல் ரிலீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு மாதிரி உள்ள வந்து ஆனா அந்த தேதியிலுமே படத்தை ரிலீஸ் பண்ணல. பிப்ரவரி 6ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தற்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஓடிடி உரிமம் முன்பே ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு. ஆனா குட் பேட் அக்லி படக்குழு ரிலீஸ் தேதியை மாத்தி மாத்தி சொன்னதால தற்போது அவங்க பேசின காசை விட குறைத்து தான் தருவோம் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களாம். படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. இந்த சமயத்துல இப்படி ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுவது பிரச்சனைக்குரியது அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதே போலதான் நம்ம விக்ரம் சாருடைய வீரதீர சூரன் அப்படின்ற திரைப்படத்திற்கும் கடைசி நேரத்துல நடந்தது. படம் பாத்தீங்கன்னா அன்றைய தினமே ஈவினிங் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆகையால குட் பேட் அக்லி திரைப்படத்திற்குமே அது போன்ற பிரச்சனை வருமா அப்படின்னு தமிழக ரிலீஸ் உரிமையை வாங்கிய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்திடம் கேட்க போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான தகவலை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.